வடைச்சட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் காஞ்சோன்னே முருங்கைக்காய் நறுக்கி வச்ச முருங்கைக்காய் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கலர் மாறிடும், அதை எடுத்து தண்ணி ஊற்றிட்டு திருப்பி வடைச்சட்டியில் கடுகு, சீரகம், சோம்பு, 4 உளுந்து, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டோன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து போட்டுருங்க. போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு கிளாஸில் 1/2 கிளாஸ் ஊற்றிட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் கொதிச்சோன்னே கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு ரோஸ்ட் பண்ணி முருங்கை எடுத்து போட்டுட்டு பிளேட் வச்சு கொஞ்சம் கொதிச்சோன்னா நல்லா கிண்டி விட்டு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சாலே அந்த பிளேட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முருங்கைக்காய் கிரேவி ரெடி. சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்.